ஒத்துழைப்புடன் தற்போது நடைபெற்று வருகின்றது. அதே நேரத்தில் டெங்கு கண்ட்ரோல் நடவடிக்கைகளும் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா புரோகிராமிலே தற்பொழுது நடைபெற்று வருகின்றது. அந்த வகையிலே இந்த பிரசிடென்ட் ஃபண்ட், அதாவது ஜனாதிபதி நிதியம் தொடர்பான சில விடயங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டி இருக்கின்றது. இதிலே வழங்கப்படுகின்ற சேவைகளாக, அதாவது உள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி எடுக்கக்கூடிய சேவைகளாக மருத்துவ உதவி கொடுப்பனவுகள் ஜனாதிபதி செயலகத்திற்கு நீங்கள் விண்ணப்பம் செய்து இருக்கும். அது பிரதேச செயலகத்திலே உள்ளையோடாக அப்ளை பண்ணி இருக்கலாம். அதே போல வறுமை ஒழிப்பு கொடுப்பனவு, கல்விக்கான கொடுப்பனவு, ஏஎல் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்காலர்ஷிப் போன்ற ப்ரோக்ராம்கள் வந்து பல்கலைக்கழக மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்கின்ற நிகழ்ச்சி திட்டங்கள் காணப்படுகின்றது. அதே போல விருது வழங்குகின்ற சேவையாற்றியவர்களுக்கான விருது வழங்குகின்ற ரிவார்ட்ஸ் சொல்லப்படுகின்ற அந்த விடயம், அதை விட மதத்தலங்களுக்கு அல்லது விழாக்களை நடத்துவதற்கு கொடுப்பனவுகள் தற்பொழுது ஜனாதிபதி நிதியம் ஊடாக வழங்கப்படுகின்றது. அதிலே மருத்துவ கொடுப்பனவுகள் பார்க்கின்ற பொழுது பல்வேறு நோய்களுக்கு சத்திர சிகிச்சை செய்வதற்கு அல்லது ஒவ்வொரு நோய்களுக்கு சிகிச்சை பெறுவதற்காக நீங்கள் அதற்குரிய கொடுப்பனவுகளை பெறக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் வறுமை கோட்டத்துக்கு கீழே வாழ்கின்ற மக்களுக்கு வறுமை ஒழிப்பினை மேற்கொள்வதற்காக பல்வேறுபட்ட வாழ்வாதார உதவி கொடுப்பனவுகள் ஜனாதிபதி செயலகத்தால் வழங்கப்படுகிறது. அதற்காகவும் நீங்கள் விண்ணப்பங்களை அனுப்பியிருக்க இருக்கும். கல்விக்கான கொடுப்பனவுகளை பார்க்கின்ற பொழுது மகாபல புலமை பெறுதல் நிகழ்ச்சி திட்டம், அதை விட 7 மாணவர்களுக்கான புலமை பெறுதல், அதே நேரத்தில் வறுமைப்பட்ட ஓயல் படிக்கின்ற மாணவர்களுக்கான புலமை பெறுதல் போன்றவை இந்த நிதியத்தினூடாக விண்ணப்பிப்பதற்கு உங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் நாட்டுக்காக சேவையாற்றியவர்களுக்கு அவர்கள் ஆற்றிய சேவைகளுக்காக ஜனாதிபதி செயலகத்தில் கௌரவ விருதுகள் வழங்கப்படுகின்றன. அதை விட மதத்தலங்களுக்கு வந்து கட்டுமான வேலைகளுக்காக அல்லது விழாக்கள் நடத்துவதற்காக ஜனாதிபதி செயலகத்தாலே மானியங்கள் வழங்கப்படுகின்றன. போன்ற பல்வேறு விடயங்களை செய்வதாக இருக்கலாம், அல்லது நீரிழிவு நோயாக பாதிக்கப்பட்ட சிறுநீரகம் மாற்று அறுவை சிகிச்சையாகலாம், அது போன்ற பல்வேறு வைத்திய சேவைகளுக்காக நீங்கள் உங்களுடைய விண்ணப்பங்களை பிரதேச செயலகமாக அனுப்பலாம். அந்த விடயங்களை தெரிவித்துக் கொண்டு அத்துடன் மேலும் ஒரு விடயம் நான் சொல்ல வேண்டி இருக்கின்றது. குறிப்பாக அந்த ஊடகத்துறையினர், மீடியாஸ், அவைகள் உங்களுக்கு பொதுமக்கள் சார்பிலே உண்மையில கேள்விகளை கேட்பதற்கு அனுமதி இல்லை. நீங்கள் கடைசியாக, அதாவது உங்களுக்கு கேள்வியை கேட்கவனமாக இருந்தால் இந்த கூட்டம் முடிவடைந்ததன் பின்னர் கவிசாலையிடம் உங்களுடைய கேள்விகள், இந்த கூட்டம் தொடர்பான விளக்கங்களையோ நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். அதற்கு இடையிலே கேட்கிறது உங்களுக்கு அனுமதி மறுக்கப்படுகின்றது. ஆகவே இவ்வாறான விடயங்கள் உங்களுக்கு விளக்கம் பெற வேண்டி இருந்த அந்த ஜனாதிபதி நிதியம் தொடர்பான விடயங்கள் உங்களுக்கு பூர்ணமாக விளக்கங்கள் பெறப்பட்டிருந்தது. மேலதிக விவரங்கள் உங்களுக்கு தேவையாக இருந்தால் என்னுடைய அலுவலகத்திலே நீங்கள் தாவணங்களையே அது தொடர்பான விவரங்களை நீங்கள் கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இன்றைய தினம் இங்கே வருகின்றிருக்கின்ற கௌரவ கவிசாலர் மற்றும் இந்த பிரதேச சபையினுடைய கவிசாலர் மற்றும் இங்கே வந்திருக்கின்ற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய பிரதிநிதிகள் மற்றும் கௌரவ பிரதேச சபையினுடைய உறுப்பினர்கள், அனைத்து திணைக்கள தலைவர்கள், ஆர்மி, நேவி, போலீஸ் அவர்களுடைய பிரதிநிதிகள், கிராம மட்ட அமைப்புகளுடைய பிரதிநிதிகள், பொதுமக்கள், எங்களது உத்தியோகர்கள் எல்லோரையும் இந்த நேரத்திலே வரவேற்றுக் கொண்டு என்னுடைய வரவேற்பினரை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அத்துடன் இந்த வடமராட்சி கிழக்கு பிரதேச ஒருங்கிணைப்பு குழுவினுடைய அலுவலர்களை தொடர்ந்து இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தை நடாக்குமாறு தயவனுடன் அழைக்கின்றேன். இந்த கூட்டத்தை
கருத்தை கொடுக்க செய்திருந்த செயலாளர். அதே நேரம் இங்கே வருகை தந்திருக்கும் சக பாராளுமன்ற உறுப்பினர்களின் பிரதிநிதிகள், அதே நேரம் பிரதேச சபை தவிசாளர் அவர்களுக்கும், இங்கே மக்களின் பிரச்சனைகளை நிவர்த்தி செய்வதற்காகவும் உத்தியோகத்தர்கள், அதே நேரம் பல பிரச்சனைகளுடன் தீர்வுகளை எட்ட முடியும் என்று எண்ணத்துடன் இங்கே வந்திருக்கும் இந்த பிரதேச வாழ் மக்கள், அதே நேரம் அமைப்புகள் அனைவருக்கும் காலை நேர வணக்கம். இன்று பிரதேச செயலாளர் அவர்கள் கூறியது போல் இது என்னுடைய தலைமையில் நடக்கும் 2வது கூட்டம். இதற்கு முதலிலும் பல தீர்வுகள் எட்டப்பட்டது, அது நிறைவேறியதோ என்று அவதானிக்க வேண்டிய பொறுப்பு எனக்குண்டு. எடுத்த முடிவுகள் அதனால் அதுகளையும் அவதானித்துக் கொண்டு எங்களது அபிவிருத்திகளை மக்களுடைய பிரச்சனைகளை நிவர்த்தி செய்வதற்கு இலக்காக கொண்டு பயணிப்போம். எமது அரசாங்கத்தின் இலக்கும் கிராம மட்டத்திற்கான நிவாரண பிரச்சனைகளை நிவர்த்தி செய்வதே எமது இலக்கு. ஏனென்றால் இன்று ஜனாதிபதி நிதியத்தின் செயற்பாடுகள் கூட இந்த பிரதேச செயலகங்களுக்கு கூடாக மக்களுக்கு இலகுவாக பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு வசதியை பெற்றுக் கொடுத்தது. இதற்கு முதல் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், ஜனாதிபதி செயலகத்தில் நிதிகளை எவ்வாறு மக்கள் பெறுவதென்று கூட தெரியாமல் இன்று இப்போது புலமை பரிசு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே நேரம் பிரதேச செயலாளர்களுக்கு ஒரு பயிற்சி பட்டறையும் நடத்திருக்கிறது. இது எதிர்வரும் காலத்தில் இங்கே இருக்கும் மக்களுடைய நன்மையை பயக்கக்கூடிய அந்த நிதிகளை பயன்படுத்துவதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. இதற்கு முதல் இந்த நிதிகள் எவ்வாறு கையாளப்பட்டது என்று தெரியும். ஊடகங்கள் பெரிய அரசியல்வாதிகள் செல்வாக்குடையவர்கள் தங்களது சுயநலங்களுக்காக பயன்படுத்தினர், மருத்துவ செலவுகளுக்காக. ஆனால் இன்று அது சாதாரண மக்களுக்கு பயன்பெறும் என்று நான் நம்புகின்றோம். இவ்வாறான சேதங்களுக்கு கீழ்மட்டத்துக்கு வரும்போது பல பிரச்சனைகளை நிவர்த்தி செய்ய முடியும் என்று நினைக்கின்றேன். அதே நேரம் இந்த வேலை திட்டங்கள் தொடர்பான படிப்படியாக போவோம். ஒரு துறை சார்ந்து வரும்போது அது சம்பந்தமான கேள்விகளை முன்வைக்கும் போது நல்லதாக இருக்கும். ஏனென்றால் அந்த துறைக்கு சார்பில்லாத வேற கேள்விகள் வரும்போது நேரம் தான் வீணாகும், அந்த விளக்கங்கள் பூரணமாக தீர்க்கப்படாமல் இருக்கும். ஒரு பெரிய செயலாளர் அவர்களால் செயல்படுத்தப்பட்ட அந்த வேலை திட்டத்தின் தொடர்பாக எமது பயணத்தை தொடரும். அனைவருக்கும் வணக்கம். பிரதேச அறிமுகம். வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலக பிரிவு 18 கிராம அலுவலர்கள். இது போன முறை பார்த்திருந்த அடிப்படையில் நாங்கள் எங்களுக்கு அறிமுகமாக பார்த்து அடுத்ததான் முக்கியமான விஷயமாக 2027 திகதி 3ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு அன்று நடைபெற்ற பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்ட அறிக்கையினை அனுமதித்தல். இது விடயங்களோடு தொடர்பட்ட திணைக்களங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. சோ இந்த மீட்டிங் மினிட்ஸ் அனுமதித்தால் நாங்கள் அடுத்த விடயத்துக்கு போகலாம். டாக்டர் அவர் அனுமதிக்கிறார். அடுத்தது வந்து இது நான் இப்போ கிட்டத்தட்ட 2 வருஷமா இந்த மீட்டிங்ல வந்தோம்ல, இதேதான் ப்ரோக்ரஸ் நடக்குது. அந்த முதலாவது பிரச்சனை போறேன் அதுக்கான ஒரு ஆய்வு செய்து
எனக்கு ஒரு ப்ராப்பர் பிளான் வந்து நீங்கள் தர வேணும். அது மினிட்ஸ்லேயே போடணும். மற்றது வந்து உங்களோட பாராளுமன்ற உறுப்பினர்களில் வந்து போன முறை நீங்கள் மட்டும்தான் வந்தீங்க, மற்ற ஒருத்தரும் வர இல்லை. அதுக்கான காரணத்தையும் அவையில் பிரதிநிதிகள் தரக்கூட அவையில் தரக்கூடாது. அது வர மினிட்ஸை நீங்கள் தந்தீங்கன்னா நல்லது. ஏன்னா நாங்கள் கூட திணைக்கள அதிகாரிகளும் இவ்வளவு பேரும் நாங்கள் வந்துடுவோம் மெனக்கட்டு, மற்ற ஒருத்தரும் வர இல்லை. வெறும் கதையில் மட்டும்தான் இங்கே இருக்கு. அப்போ நீங்கள் அதுக்குரிய ஒரு ப்ராப்பர் ஒரு எக்ஸ்பிளனேஷன் தந்தால் நல்ல ஏன்னா ஒரு பாரம்பரியம் நீங்கள் அதுக்கு ஒரு நல்ல ஒரு எங்களை ஒரு ரெஸ்பான்சிபிளான ஆன்சர்ஸை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அடிதி அந்த ரோட்டு என்ன கேட்டகரி கிடக்குது செய்து அது வந்து அந்த அந்த என்கொயரி கமிட்டி போடுற கொடுத்துருக்கேன். அது 2 விதமான சஜஷன் ரிப்பேரிங் டேமேஜான போது ரிப்பேரிங் வந்து ஏபிசி ஓவர்லே பண்ணி சொல்கிறேன். முதற்கட்டம் ரிப்பேரிங் செய்கிறது எஸ்டிமேட் 4 அந்த ஜாமனுக்கு உதாரணத்துக்கு அந்த கேட்டிருந்ததானே 4 எஸ்டிமேட் வந்து அனுப்பியா இந்த 6ஆம் மாதம் 11ஆம் தேதி அனுப்பி அதுக்குரிய பண்டலிகேஷன் அவர் ஆயிரம் பேர் எடுத்து கொடுக்குறாரு. பண்டலிகேஷன் வந்தால் இந்த கண்ட்ராக்டர் தான் கொடுக்குறேன். பெரிய அமௌண்ட்டோட நேரடியாக ஆக்கிய செஞ்சு அது கண்ட்ராக்டர் தான் செய்யணும். சரி, அதுக்கான இந்த இடத்துக்குள்ள நான் இதை சொல்றேன்னா நாங்கள் வந்து ஒவ்வொரு கிழமையும் ஏதோ ஒரு பிரச்சனையை எதிர்நோக்கிறோம். கடைசியாக கூட ஒரு மெட்டர்னிட்டி கேஸ் ஹெவி ப்ளீடிங் போலீட்டர் இருக்கு. நாங்கள் அங்கே தியேட்டர் கொண்டு போக போலீட்டர் ப்ளீடிங் இங்கே எங்களுக்கு பிரச்சனைக்கு ஆன்சர் பண்ண போட்டிங்க. இந்த ரோட்டால் எங்களுக்கு பெரிய பிரச்சனை. நாளைக்கு ஏதாவது மெட்டர்னிட்டி டெத் எதுவும் வந்தால் நாங்கள் கேஸ் ஃபைல் பண்ணிக்க உங்களோட ரெஸ்பான்சிபிளான ரோட்டிஸ் எல்லாருலேயும் ஃபைல் வரும். முதல்ல நான் சொல்லிக்கொள்வேன். இது சரியாக ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன். இந்த வீதி வந்து வீதியை போடாமல் தான் பிரச்சனை இல்லை, போடாமல் இருக்குது. ஆனால் போட்டு பழுதாக இருக்குது, மக்கள் மனம் வீண்பிரியமாக்கப்பட்டிருக்குது. அதே பழுதாயினது தரம் இல்லாமல் போட்டதுன்னு ரிப்போர்ட் கூட வச்சுருக்கோம். அதை ஆராய்ச்சிருக்கீங்களோ என்ன மாதிரி அது பிசிக்கெல்லாம் சரியா இருக்குதா? இல்லை இதில் வந்து டெவலப்மெண்ட் ரீசன் பண்ணுறதுல காப்பரேட்டிவ் ஏபிசி திக்னஸ் காணலாம். மற்றது அந்த குவாலிட்டியிலே கொஞ்சம் அது இல்லை கம்பெனி செய்தது. அது வந்து 20 பேக்கேஜாக அந்த 14 அந்த 20 இருந்தால் அந்த நேரத்தில் உடல் சின்ன சின்ன கண்ட்ராக்டர்ஸ் கொடுத்தாரு. மகனா கூட ஆகலை சப் கண்ட்ராக்டர் நல்லாச்சு. 16 ஒவ்வொரு கிலோமீட்டர் 16 கண்ட்ராக்டருக்கு புரிஞ்சு கொடுத்தாரு. 20 தான் ஒரே ஒரு கிலோமீட்டர் தான் கண்ட்ராக்டாக கொடுக்கப்பட்டது. மற்றதுன்னா மகனது கவர்மெண்ட் அந்த கண்ட்ராக்டர்லாம் இதில் ஆகே இதெல்லாம் கொடுத்துட்டீங்களா நீங்க? அந்த டீம் வந்து அந்த என்கொயரி செய்தறியா எல்லாம் பற்றி பார்த்து அந்த ரிப்போர்ட் ஜாமன் கூட எங்களுக்கு அந்த கோப்பி இல்லை. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எவ்வளவு காலத்தில் பணம் ஆகிறது? அதில் 5 பேக்கேஜ் வந்து மணி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே டேமேஜ் ஆகிட்டு அந்த குறிப்பிட்ட பிரிமானங்களால கூட அந்த 5 பேக்கேஜுக்கும் சிலருக்கு அரைவாசி சிலருக்கு ஃபுல்லாகவே ரிலீஸ் பண்ணாங்க. அந்த இதில் இருக்க பிரச்சனை நிதியை எப்படி வைக்காம இருக்கு? அந்த நேரம் இருந்த பிடிச்சிருக்கணும். ஆனால் இன்னொரு பிரச்சனை மகனதுன்னு ரெண்டு தென்பாக்க இன்னும் முடிய முறைப்படி இந்த சைட்டில் வந்து ஹேண்ட் யூஸ் தான் ஆகுது. நாங்கள் மெயின்டெனன்ஸ் புல்லு வர்ற சைட்டில் காடு வர்றவங்க அண்ணாவுக்காக தான் செய்வோம். சார் இந்த வீதியில் நாங்கள் போன முறை உங்களுக்கு சொன்னாங்க தொடர்ச்சியாக சொல்லி கொண்டு சார் வாரம் ஒவ்வொரு அரசாங்கத்தில் சொல்ல பல கோடிக்கணக்கான மோசடி நடந்திருக்கு. அதை நம்மளோட போன முறை நாங்கள் பார்க்க சொல்லுவோம். தெரியும் தனக்கு கதை கொடுக்கிட்டாங்க வீதியை முதல் வீதியால இந்த டாக்டர் சொல்ற மாதிரி எத்தனை நோயாளர் சாதவனும் பிரச்சனை நடக்குது. வேறு அங்கே வரணும் இங்கே வரணும்னு சொல்லி இந்த ரோட்டால் நாங்கள் படுற பாடு ரோட்டு வரப்பட்ட பாடு அதுக்கு உடனடியாக மோசடி நாங்கள் சொன்னாங்க. இந்த ரோட்டுல தரங்குறை உதாரணமா படிக்காதாக்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு ரோட்ல ஒவ்வொரு வாகனங்கள் ஒரு மோட்டருக்கு ஒரு அடி அடிச்சு என்னடா பார்த்த பாலத்தை விட காவே குறை ஒவ்வொரு கிராமப்புறத்தான நான் ஒவ்வொரு கிராமக்காரன் தொடர்ச்சியா சொன்ன நாங்கள் குறைவா போடணும். எங்களை கதை எடுக்கவே இப்படி கதைச்சால் சார் ஒரு 4 வருஷத்துக்கு மேல் எங்களை கதைச்சா ஒன்று இருமன்னு சொல்றது யார் தலைவராக இருக்கணுமோ அப்படின்னு சொல்லி இருக்கணும். எங்களை கதைக்க ஒரு எங்களை குரல் வேலையை நசிக்கிறது ரொம்ப கதைக்கலாம். இப்படி நடந்தது. நான் எதையும் ஓப்பனாக ஒரு அரசியல்வாதியில் ஒரு அரசியலுக்கு உட்பட்ட ஆள் இல்லைன்னா ஆனா இது பல மோசடி நடந்தது. சமூகத்திற்கு எவ்வளவு கோடி களவெடுத்து எந்த இடத்துல என்ன பில்டிங் கட்டி இருக்கிறதெல்லாம் பப்ளிக்கா வந்திருக்கு சார். இதை நீங்க பார்க்கணும். என்னச்சுன்னா இது பின்தங்கிய இடம் எங்கள இடம் வளரணும்.
யாழ்ப்பாணங்கள் அங்காலெல்லாம் வளர்ச்சி அடைஞ்சு இந்த கிராமங்கள் பகுதிக்கு ஒரு அடிப்படை வசதி ஒருத்தர் மாதிரி இல்லை. பெரிய பெரிய ஆகெல்லாம் வந்து இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு போறீங்க. இந்த வளர்ப்பு இந்த ரோட்டுனால என்ன உத்தியோகத்தார் பாரு இது வந்து யார் இந்த இடத்தை கண்டுகொள்றீங்க சரியோ மெயினான இப்பவே அந்த வீதிகள் அல்லது தொழில் இந்த பல பல அபிவிருத்தி திட்டம் வந்திருக்க அந்த அபிவிருத்தி திட்டம் முக்கிய அரசாங்கத்தில் வந்த அபிவிருத்தி திட்டம் ஒன்றுமே 100க்கு ஒரு 85% மக்களுக்கு பயன் இல்லாம தாங்க மில் கட்டிக்கு சும்மா இருக்கு. ஆனா கட்டைக்கு சந்தோஷப்படுறது தான் அதை இயங்குறதுல அது ஆராய்ச்சி செய்யுது. ஆனா அது ஆட்ட பணம் கண்டு பார்த்தா மக்கள் கூட பணம் எங்கட பணத்தை நாங்கள் இல்லை கூட பணத்துல நாங்கள் இல்லாம இயங்குது வெறி கட்டுறீங்க. அதை வந்து வீட்டிலேயே இல்லாம செய்ய வேண்டியது நீங்க எங்கட பொறுப்பு. எதிர்காலத்தில் நடக்க வீதியை ஓகே அதை கொடுத்துட்டீங்க அதை செய்யாவது கொஞ்சம் அவதானிச்சு இனிமேல் செய்கிற வீதிகளை ஒரு மக்கள் கேள்வி உரிமை இருக்கு தானே. இப்ப என்னன்னு கேட்கலாம் கதைக்கலாம் நாங்கள் குரல் வழியை நசுக்க மாட்டோம். உத்தரவாதம் கொடுத்து தானே யாருக்கும் எந்த இதுவும் இல்லை. சுதந்திரமா தெரியல சுதந்திரமா கதைக்கலாம். ஆனா சில 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 இப்ப வந்து புதிய ரோட் போட கொமிட்டி அமைக்க சொல்லியிருக்கு தானே. அந்த கொமிட்டி வந்து போட சொல்லியிருக்கல ஏரியாவுல ஜிஎஸ்டி தலைமையில நாங்கள் சொல்லியிருக்கோம் சர்க்குலர் படிக்கிட்டு இருக்கோம். அந்த பிரதேச மக்கள் ஜிஎஸ் எல்லாரும் இணைஞ்சு கொண்டு கொமிட்டி அமைக்கிறாங்க. நீங்க வீதி போட வேண்டாம் அந்த கொமிட்டி அமைக்கிறாங்க. வீதி போட போறா நீங்க கேளுங்க இருக்கிற ஏரியாக்கார வீதி போடிட வேண்டாம். இதை கொமிட்டி ஒன்று அமைக்க வேண்டிய தேவை இருக்குது. ஜிஎஸ்டியை கூப்பிட்டு ஒரு கொமிட்டி அந்த கொமிட்டி அமைச்சா நீங்கள் அந்த இடத்துல கேள்வி வைக்கிறாங்க. அதுக்கெல்லாம் நீங்க போட என்ன சொல்லாட்டாலும் கொமிட்டி அமைக்கணும். இப்படி வந்து சொல்றாங்க நாங்க சொல்றோம் தானே கேட்டு அந்த பிரதேசத்துல நீங்கள் சின்ன கொமிட்டி அமைச்சு வீதிய அவதானிங்க. ஏனென்றா கூட பணம் தானே வரிப்பணம் மக்கள். அதை நாங்கள் இன்றைக்கு இருப்போம் நாளைக்கு இருக்க மாட்டோம். நீங்கள்லாம் அதை பயன்படுத்த போறீங்க. அப்ப நாங்கள் அந்த பொறுமுறையை மக்களோட உரிமைகளை பலப்படுத்துறதுக்கான உரிமை என்ற பொறிமுறைகளை நாங்கள் 5 வருஷத்துல நல்ல பொறிமுறை ஒன்று உருவாக்குறதுக்கான பயணத்தை தான் செய்து கொண்டு இருக்கோம். கண்டிப்பா அந்த பயணத்தை இன்றைக்கு விளக்குறது தானே மக்களுக்கு உள்ளவும் இல்ல நான் என்ன பார்க்க மாட்டேன். இப்ப வந்து பிரச்சனைடா மக்களோட கருத்துக்கு ஒரு டைம் ஒதுக்குவோம். பொதுவான கருத்துக்கு இதுல எல்லாம் கேள்விகள் கொண்டு போகாது. இல்ல என்ன சொல்லுவாங்க முந்தி நடந்த சொல்றேன் இன்ஜினியருக்கு பூரண சுதந்திரம் இல்லை. இல்ல சொன்ன முந்தைய அரசாங்கத்துல நீங்க கண்டுபிடிக்க தான் போறோம். அப்ப நீங்க சொல்றேன் இதுல வந்து முந்திய கதையெல்லாம் வேண்டாம். முந்தி ஒருத்தருக்கு சுதந்திரம் இல்லை மக்களுக்கும் இல்ல அரசு உத்தியோகத்திற்கும் சுதந்திரம் இல்லை. எல்லாரும் நாங்க இந்த அரசாங்கம் வந்து மக்களுக்கு அரசு உத்தியோகத்திற்கும் பூரணமான சுதந்திரத்தை கொடுத்துருக்க நாங்க நினைக்கிறோம். நீங்க நினைக்கிறீங்களோ இல்லையோ நாங்க நினைக்கிறோம். சரியா? அப்ப பழைய கதையை கதைச்சு கொண்டு இருந்தா நடக்காது. வீதி பலதா தானே இருக்குது. வீதி சும்மா பலதா இல்லையா? வீதி ரோடு கூட வாங்க போயிட்டு பலதா இருக்கா ஒன்று தானே. இல்ல இத வந்து 16 பிரிச்சு கொடுத்து உடைச்சு சரியோ ஒரு ஒப்பந்ததாருக்கு நீங்க எல்லாருக்கும் கொடுங்க அவருக்கு கொடுங்க சொல்லி சரியா முந்தைய இன்ஜினியருக்கு எப்படி நடந்து தெரியும். அவர்கிட்ட அரசு அவரை கொடு. ஆனா அந்த கம்பெனி என்னன்னு தெரியாது. அப்ப வேற வேற ரோட் போட்டு நல்லா இருக்கு. இதால பெரிய வாகனம் போகவும் இல்லை. பிள்ளைய பிடிக்கிறதுக்கான நாளைக்கு தான் எடுத்து கொண்டு இருக்கிறாங்க. அதான் ஒரு நாள்ல தான் தெரியாது. சரியா? சரியோ அதுக்கான இப்ப ஆராய்ச்சி கொடுத்துருக்கிறான். எனக்கு இந்த 16 துண்டா பிரிச்சு போட்ட பெண்றாக பெயர் லிஸ்ட் தர முடியுமா? நான் குழம்புல போய் கதைக்கிறதுக்கு சம்பந்தப்பட்ட யாராவது கண்ட்ராக்ட் செய்ததோ அதுல சூப்பர்வைஸ் பண்ண இன்ஜினியரா எஸ்டிமேட் பண்ண இன்ஜினியரா சூப்பர்வைஸ் பண்ண எல்லாத்தையும் தராங்க. சரி இப்ப என்னட்டை சேமட்டை கொடுத்துருக்கீங்களானே அதே இந்த டிஎஸ்ல கொடுங்க. டிஎஸ் எனக்கு தலைவர் லெட்டர் ஒன்று போட்டு அந்த லெட்டரை வேண்டிய ஃபுல்லா கண்ட்ராக்ட் இன்ஜினியர் இருந்ததை யாரு விவரண்டு அதை நான் கொண்டு பார்லிமெண்ட்ல நடக்க இது தூரமான கதைகளை பிடித்த ரோட் போட்டு பல காலத்தில் பல
விசாரிக்கிறதுக்கான ஒரு ஆளுங்களை நியமிக்க அது நியமிப்போம். அதுக்கு முதல்ல நாங்கள் இங்கே யாரையும் குற்றச்சாட்டு இல்லையே, நல்ல ஆட்சி அரசாங்கம் நடந்தது. நீங்க நடந்த பழைய விஷயம் கண்டுபிடிக்கணும் பிடிக்கணும்னு சொல்லி கதைக்கிறீங்களா, அது உங்களுக்கு காலம் பண்றீங்களா? ஓகே. ஆனா இந்த வீதி பிரச்சனையால இப்ப போன வாரம் வெற்றிலக்கணி பிரதேசத்துல ஒரு இழப்பு நடந்திருக்கு. டாக்டருக்கு தெரியும். மருதங்கனில இருந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கு மந்தியக்கு கொண்டு போற இடையிலேயே அவர்கிட்ட உயிர் போயிருக்கு. இந்த வீதியால பல உயிர் போய் கொண்டிருக்கு. நீங்க கண்டுபிடிக்க கூட காலம் போன அளவுக்கு நாங்கள் ஏற்றுக்கொள்றோம். ஆனா மக்கள் இந்த தேவகாரத்தில் முதல்ல நீங்க புனரமைக்க வேண்டிய பக்கத்தை பார்க்கணும். இல்ல ஒன்று தானே, அதுக்கு ஆராய்ஞ்சு கொடுத்துட்டேன். எங்க அரசாங்கம் நிதி அப்படிங்கிறது ஏனென்றா அதுக்கான பொறிமுறை எல்லாம் பட்ஜெட் எல்லாம் ஒதுக்கி நிதி ஒதுக்க வேண்டிய தேவை இருக்குது. அதை நிதி மூலம் கண்டுபிடிக்க வேண்டியது. நாங்கள் இன்றைக்கு ஆட்சி அமைச்சு ஒரு சிறிது காலமாக இருக்கு. இப்போ இந்த ப்ரொபோசல் நாங்கள் சும்மா நிதி ஒதுக்கிறாரு அரசாங்கம் இங்கே எந்த ஒரு ஆய்வு வராம அறிக்கை வராம செய்த ரோட்டுக்கு சும்மா நிதி ஒதுக்கிங்க பிறகு சொல்லுவாங்க பழைய அரசாங்கம் இருந்தாங்க. அப்ப இங்கே இருந்த அந்த அறிக்கை வந்து இந்த காரணம் சமர்ப்பிச்சா பிறகு நாங்கள் வந்து சீக்கிரமாக இதுக்கான நடவடிக்கை எடுக்கிறோம். அது சரி, அது சம்பந்தமாக அதுல பிரச்சனைக்குரிய ஆகல விவரத்தை அப்படியே பப்ளிக் பண்ணுங்க. வெளியில மீடியாவுக்கு பப்ளிக் ஆகுங்க. அவ்வளவு 14 பேர் சொன்னீங்க. 14 பேர் விவரத்தை வெளியில விடுங்க. ஏன்னா மனசுமா இருக்கிறவங்க தான் யாருன்னா தெரியாம பிரச்சனை. சரி, ஓகே. அதுதான் நடவடிக்கை எடுக்கிறோம். வருதான் கேட்டார். சரி, இதுக்கான அந்த டேமேஜ் செய்வதற்கு காசு கொஞ்சம் இருக்கும். அதை அவையில் வந்து விடுவிச்சா தான் அந்த வேலை இந்த ரோட்டு இந்த அறிக்கை வந்து நாங்கள் சீக்கிரமாக இதுக்கான நடவடிக்கை எடுக்கிறது. நாங்கள் பாராளுமன்றத்தில் கமிட்டி ரூம் இருக்குது தானே, பாராளுமன்றத்தில் கதைச்சா பிரச்சனை தீர்வு, கமிட்டி ரூமில் கதைக்கு பிரச்சனை தீரும். அப்போ இந்த ரோட்டை நான் இந்த சொல்ல கொண்டு ரிப்பேர் பண்ணுறதுக்கு இதை கொடுக்குறேன். இங்கே கதைச்ச விஷயங்களை நானும் கொண்டு வந்தானே கொண்டு போய் மீட்டிங்ல நாங்கள் இது கதைக்கக்கூடாது. தொடர்ந்து கதைக்கிறாங்க. நாங்கள்லாம் கதைக்கிறான்னு இங்கே ஒரு சிலர் தான் கதைக்கிறது. தொடர்ந்து நாங்கள் தலைவர்களை கொஞ்சம் இந்த பிரச்சனை சொன்னா கொஞ்சம் புழுகமாக அந்த ஊழல் நடந்த பிரச்சனை விசாரணை நடக்கட்டும், நடந்து கட்டாயம் கண்டுபிடிக்கணும். அதே நேரம் இந்த ரோட்டு சொன்னா புழுகமாக ஒரு திருத்தத்து கொண்ட அளவுக்கு நடவடிக்கை எடுக்கணும். ரோட் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் அதான் ஓடிடலாம், வாங்க ஓடிடலாம். சரியான மோசமான பாடம். சரி, முன்னேற்றம் 2025 ஆண்டுக்கான பன்முகப்படுத்தப்பட்ட வரவு செலவு திட்டத்தின் கீழ் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயசந்திரமூர்த்தி அவர்களால் தெரிவு செய்யப்பட்ட ஆலியவளை மாத கிராம அபிவிருத்தி சங்கத்துக்கு குழந்தைகளுக்கான ஆடைகள் வடிவமைத்தலுக்காக உதவி வழங்குதல். இந்த நிதி ஒதுக்கீடு மொத்தமாக 2 மில்லியன். அதுல 1.9 மில்லியனுக்கானது பர்ச்சேசிங் பொருட்கள் கொள்வனவு. அதுக்கு கூறுகளை கோரப்பட்டு கொள்வனவு கட்டளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக 1 லட்சம் ஆலிய கரண்ட் ஒர்க் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒர்க் அதுக்கான அக்ரிமெண்ட் சைன் பண்ணப்பட்டுள்ளது. இது இந்த வேலை தொடர்பான முன்னேற்றம். அடுத்ததாக நகர அபிவிருத்தி நிர்மாணிப்பு மற்றும் வீடமைப்பு அமைச்சு நிதி ஒதுக்கீட்டில் ரூபாய் 1 மில்லியன் பெறுமதியான 5 வீடுகளும் ரூபாய் 6 மில்லியன் பெறுமதியான 6 வீடுகளும் போன முறை மீட்டிங்ல போட்டு நாங்கள் இந்த முறை 10 லட்சம் என்ற வீடானது அதிகரிக்கப்பட்டு 15 லட்சமாகவும் 6 லட்சம் என்று அனுமதிக்கப்பட்ட வீடுகள் இந்த முறை 9 லட்சமாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதற்கு அமைவாக எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட வீடுகளின் எண்ணிக்கை மாற்றமடைந்துள்ளது. அதாவது 15 லட்சத்துக்கான வீடுகள் 4, 9 லட்சத்துக்கான வீடுகள் 2 கிடைக்கப்பட்டுள்ளது. அதுல 9 லட்சத்துக்கான வீடுகள் 2க்கான அனுமதி கிடைக்க
அன்பாக சொல்லுங்க. ரோடு சம்பந்தமாக நான் ஒரு கருத்தை முன்வைக்க விரும்புகிறேன். இருந்தால் இந்த கட்டக்காடு கொஸ்டிலிருந்து குடியான் கொஸ்டிலிருந்து கேள்வி வரைக்குமான 3 கிராமங்கள் உண்டாக்கப்பட்டது. முக்கியப்பட்ட போக்குவரப்பு கேள்வி. இந்த 3 கிராமங்களையும் இதுவரை காலமும் அங்கே ஒரு குறுக்கு வீதி ரோடு கூட அமையப்படவில்லை. ஆனால் உதாரணத்துக்கு முக்கியமான ரோடு அந்த 5 கிலோமீட்டரும் அதில் இருந்து கடற்கரைக்கு 1.25 கிலோமீட்டர், ஒரு 6 கிலோமீட்டர் அந்த 3 கிராமத்துக்குமான முக்கியமான ரோடு. உள்ளூர் வீதிகள் எதுவுமே எங்களுக்கு இதுவரைக்கும் சொல்லப்பட்டார்கள். ஆனால் இன்றைக்கு 3 கிலோமீட்டருக்கு நீங்கள் செய்யப்பட்டிருக்கு. அந்த ரோட்டு வந்து 5000 மில்லியன் ரோட்டுக்குரிய ஒதுக்கீட்டுல 70 மில்லியன் வந்து அந்த ரோட்டுக்கு தான் ஒதுக்கப்பட்டது. கேள்வி சாந்தி வரைக்கும் ஒதுக்கப்பட்டு பின்னால வருது. இது சம்பந்தமாக ஆனால் கட்டக்காட்டுக்கும் லக்கச்சி ரோட்டுமாக கடற்கரையிலிருந்து ரோடு பிடிக்கப்பட்டிருக்குது. ஆனால் அந்த உள்ளியாமையிலிருந்து கேள் வரைக்குமான ரோட்டுக்கு கடற்கரையிலிருந்து உள் வீதியாக கடற்கரையிலிருந்து சந்திக்கு ஒரு ரோடு. இந்த வீதி இதுவரை காலம் இன்றைக்கு கிட்டத்தட்ட எனக்கு 62 வயசாக போயிட்டு இதுவரைக்கும் அந்த ரோட்டில் மண்ணால நடந்து போறாங்க. இதுதான் முதலாவது பிரச்சனை. இந்த பிரச்சனை நீங்கள் எல்லாருமா இந்த வடநாட்டு கிழக்கிலே இந்த பிரதேசமாக பிரிவுபட்ட எல்லாருமே சென்றாக நாங்கள் உண்மையிலே நாங்கள் சென்றாக அவற்றை நல்ல சுதாரணத்தாக நாங்கள் கூறணும். இந்த கரண்ட் பிரச்சனையை அந்த போக்குவரத்து பிரச்சனையை நாங்கள் கேட்டது. நாங்கள் பஸ் டிக்கரோட வந்து அந்த பஸ் போட்ட மாற்றியமைக்க உறுதுணையாக இருந்தவர் அவர் நாங்கள் தெரிவிக்கணும். நீண்ட நாளாக இருந்தாலும் நிறைய உதவி செய்து அந்த கிராமத்தில் செய்திருந்தவர். ஆனால் நான் சென்ற முறையில் செய்திருந்தோம், அவருக்கு தான் போட் பண்ணியிருந்தோம் கூடுதலாக இருந்த கிராமத்தில். அவன் தன்னுடைய கிராமங்களையும் தான் சார்ந்த ஆகலையும் வடவராட்சி காலத்திலேயே முக்கியமான பிரச்சனை தான் நாங்கள் சொல்லுகிறோம். நீங்கள் வரப்பட்ட இந்த விதி பிரச்சனை, இந்த விதியை போடணும், அந்த தரவை மட்டும் சொல்லுங்க. அதை சொல்லிட்டீங்க, அதை சொல்லுவீங்க. 5 கிலோமீட்டர் இல்ல நீங்க எத்தனை கிலோமீட்டர்? 1.25 கிலோமீட்டர். அதுல மிச்சம் 300 மீட்டர் பிரதேச வீதியால போடப்படுது. 300 மீட்டர். 300 மீட்டர் அதோட 90 மீட்டரும் நாங்க போராட நடவடிக்கை எடுக்கிறோம். அதோட முடியும் அந்த ரோடு ஃபுல்லா. கேர்வில் ரோட் சார் இந்த ப்ராஜெக்ட் கூட ஃபுல்லா முடிக்கிறோம். கேர்வில் ரோட் ஃபுல்லா முடியப்படுது. ஓகே, ஃபுல்லா முடியுது ஐயா. எல்லாம் ஃப்ரெண்ட் போயிட்டு சமயம் முடியுது ரோட். அந்த கேபிள் கலெக்டர் ரோட்னு சொன்னா முதல்ல அங்கால கிரவ ஓட்டைக்கு நான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னே ஒரு திட்டத்துல கிரவ ஓட்டைக்கு புரஸ்காரங்கள் வீடு தொடங்க வேண்டாம் மறைச்சிருந்தது. அந்த கேபிள் முடிவோட நிற்கிது காப்பர் ரோட். ஆமா, அப்ப அது தொடர்பாக அவரோட கதைச்சுட்டு நாங்கள் அந்த அனுமதி நீங்கள் அனுமதிக்கு அடுத்து தான் நாங்கள் அதை போடுறாங்க போடுறோம். அதான் போடணும், அனுமதி எடுத்து தான் அவன் அனுமதி தரணும். எங்கட இந்த ப்ராஜெக்ட் இதெல்லாம் போட்டு 1.75 கிலோமீட்டரோட நாங்க போட்டு முடிஞ்சா கேர்வில் ரோட் முழுமையா போட்டு முடியுது. இதை நான் இந்த அவையில சொல்றேன். இந்த வருஷத்துல எனக்கு நிதி கிடைக்கப்பட்டு ஆடினே சொன்னது மாதிரி அந்த எங்களுக்கு வடமாநிலத்தில் கிடைச்ச 5,000 மில்லியன்ல யாழ்ப்பாணத்துக்கு ஒதுக்கப்பட்ட 1,000 மில்லியன் எங்களுக்கு ஒதுக்கப்பட்டது 70 மில்லியன். அந்த காசு வந்து நாங்க இந்த ரோட்டை போட்டு முடிச்சுட்டோம்னா கேர்வில் வீதி முழுமையாக முடியும். ஃபுல்லா அந்த பிரதேச சபை அந்த பத்துக்குள பிரதேச சபை அறிக்கையின்படி நாங்களும் ஒதுக்கினதுபடி கேர்வில் ரோட் ஃபுல்லா முடியுது. நிதி வந்து அது நடக்க வேண்டாம். சரி, அப்ப எங்களால வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதை தாழ்மையாக அடுத்ததாக இந்த வாய்க்கால் மாறினது தொடர்பாக இல்ல இப்ப பஸ் ஓட இல்ல நாங்க கேக்குறோம் டிரைவர் இவருக்கு செய்யறதுக்கு நடவடிக்கை எடுத்து கொண்டிருக்கீங்க தானே. டிரைவர் இருக்கண்டக்டர் நீங்க போகுது சரியோ. அதே நேரம் இப்ப உங்களோட ஓடுற பஸ்ல என்ன கண்டிஷன் இந்த ரூட்ல ஓடுறது, அதுல என்ன பிரச்சனை இருக்கு? ஓவரோட் பாடசாலை நேரங்களை கூட ஏறினமா
அந்த டீட்டெயிலை சொல்லுங்க. எங்களுக்கு வழங்கப்பட்ட பேருந்துகளை வச்சு தான் நாங்கள் சேவையா இல்ல வழங்கப்பட்ட பேருந்து தான் இந்த சேவை யார்கிட்ட நான் கேட்கிறேன். பாடசாலை டைம்ல ஓவர்லோட்ல போகுதா? இதுவரைக்கும் அது சம்பந்தமா எனக்கு தெரியப்படுத்துங்க. தெரியப்படுது யாரு மக்கள் இன்னைக்கு மக்கள் வந்து சொல்லிங்க நீங்க ஒரு இருக்கீங்க இதை கேட்கணும். அப்ப எல்லாரும் கூடுதலா உண்மையாவே மாறுங்க. பெரிய வசம் இல்ல நீங்களே சொல்றீங்க நீங்கள் ஒன்று தெரியப்படுத்தலையே. அப்ப தெரியப்படுத்த வேண்டிய பொறுப்பு மக்கள்கிட்ட இருக்குது. மக்கள் சொல்றாங்க நாங்க தெரியப்படுத்துறேன், நீங்க சொல்றீங்க தெரியாது. அப்படி இல்லாட்டி போன் வேலை செய்யாது. கடைசியா அங்க இருந்து 6 காலத்துக்கு வலிக்குது பஸ் கடத்துல அடிப்போல இருந்து சரியான டைம் இல்ல 7 மணிக்கு கூட வலிக்கிட்டு இருக்கு. இல்ல எங்களுக்கு இன்றைக்கு ஒரு உறுதிமொழி யாழ்ப்பாணத்துல இருந்து பருத்தில இருந்து பேருந்து முழுமையாக கேரளைக்கு போகும் என்ற உறுதிமொழி கடைசியா மாலை பாரு போயிட்டு வந்து தாங்கி நிற்கிறேன். கடைசியா வர அவரோட முரண்பாடு தான் வளர்க்கிறோம். நாங்கள் தன்மையாக கதைப்போம். எங்கள்கிட்ட சொல்லுங்க பிரச்சனை நிவர்த்தி செய்தானே. முரண்பட்டா முரண்பட்டு கொண்டே இருக்கிறான். அதனால அனைத்து சிடிபி இதுல வந்து கேள்வி தான் போட்டுருக்கு. ஷெடியூல்ல போட்டது மாதிரி இந்த வழித்தடம் கேள்வி வரைக்கும் அந்த பேருந்து போய் கேள்வியில இருந்து வரணும். அனைத்து பேருந்து வரும் சரியான டைம் இருக்குது. அது வந்து புதுசாக நாங்கள் பேருந்து கேட்பீங்க பயத்துல ஈடுபட்ட பேருந்து கேள்வி வரைக்கும் போகும். ஷெடியூல் டைமா மாற்ற சொல்றோம். ஆபரேஷன் மேனேஜர் சரியோ. அந்த பஸ்ல ஒரு பஸ்ல எவ்வளவு நம்ம எவ்வளவு வருமானம் வச்சிருக்கணும் தெரியும் தானே. அதை வச்சுக்கொண்டு கல்குலேட் பண்ணலாம் தானே. வருமானம் குறைவேண்டா மக்கள் குறைவே. அப்ப இதுகளை வந்து ஷெடியூல் பண்ண வேண்டிய பொறுப்பு உங்களோட அதிகாரிகள். அதே நேரம் நீங்கள் இங்க வரைக்குள்ள ஏதாவது ஒரு அறைக்கு எத்தனை பஸ் ஓடுது எத்தனை டிரைவர்ஸ் இப்படி அதுக்கு தான் தெரிவிக்கிறேன். பஸ்ல ஓடைக்குள்ள போடுவதற்கு பஸ்ஸுக்கு டேமேஜ் கூட வேற அதை வச்சு கணிக்கலாம். எதிர்வரும் டிசிசி வரைக்க இவ்வாறான தரவுகளோட கேட்டு டிரைவர்கிட்ட கேட்டு இப்போ நான் இங்கே வேற டிரைவர்கிட்ட போன் பண்ணி கேட்கலாம். நானும் சில அரசாதிகாரி கேட்கறேன். அதான் நடந்து என்ன இந்த சொல்ல கண்டுட்டீங்களா, இந்த ரோட்டுக்கு எஸ்டிமேட் எடுத்துட்டீங்களா, நீங்கள் என்ன செய்யணும் இங்கே வர போறீங்கன்னு எப்போ முடிவு எடுத்துட்டீங்க. ஒரு 2 நாளுக்கு முதல்ல முடிவு எடுத்துட்டீங்க. அப்ப இந்த ஒரு தளத்துல 2 டிரைவரும் 3 டிரைவர் இருக்கிறோம். அவன் போன் பண்ணி இந்த இதுல இந்த பிரச்சனை இருக்குது இல்ல அதை கரைச்சு எழுதிட்டு வந்தா மக்கள் கொடுக்குற கேள்விக்கு ஓரளவு மறுபடி சொல்லலாம். அப்ப அடுத்த டிசிசிக்கு வரைக்க இப்போ நான் பேச அடுத்த டிசிசிக்கு வரைக்க இதுல அந்தந்த துறையில இருந்து வர்றார்கள் இருக்கிறார்கள் பிரச்சனையில உற்சாக பண்ணி அந்த இடத்துல பேசி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அது தான் தெரியும். அதுகளை எடுத்துட்டு வாங்க சரியோ. அதே நேரம் இப்ப ஓடுற பஸ்ஸுகளை ஒழுங்கா ஓட முடியுமா? அதாவது ஒரு அட்டைக்காடு மருத்துவ இருக்கா இல்லை ஓடுது அந்த வீடு கேவி இரவு நைட் பார்க்கும்போது அனைத்து பஸ்ஸும் போகும். அந்த பஸ் சண்டை அதே மாதிரி இவர் சொல்றாரு வந்து தனியார் அங்க இருந்து அதாவது எங்களுக்கு 6 மணிக்கு தான் ஆனா பிரைவேட் பஸ் வந்து எடுக்கிறாங்க 5:45. எங்களுக்கு காமனத்தி என்ன பண்ணிக்கலாம் நாங்கள் வரோம். நாளை முக்காலுக்கு எடுக்க வேண்டிய பேருந்து தனியார் பேருந்து 5:45 எடுக்கிறாங்க. 1 மணிக்காக தெரியும் நாளை முக்காலுக்கு எடுக்க வேண்டிய பேருந்து 4 அந்த ஷெட்யூல் பண்ணி தான் எடுக்கிறான். ஆனா அவங்க வந்து 4:45 5:45 தான் எடுக்கிறான். அவன் எத்தனை
4:45 பரப்புரையிலிருந்து எடுக்க வேண்டிய பேருந்து 5:45 தான் எடுக்கிறாங்க. இல்ல 5 காலம் வாங்க வெளியே பாருங்க 5 கால் எங்களுக்கு தரப்படுறது 4. அதை விட நாங்கள் அதை 6 மணிக்கு தான் நாங்கள் வரோம். எங்களுக்கு அதாவது ஒரு செலவு அந்த ஷெடியூலின் படி பஸ் ஓடுறது நேரம் மாறிட்டாங்க. ஒவ்வொரு நேரத்துக்கு தான் ஓடுது. நேரம் பிந்தி ஓடினோம்ன்றது ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது. அதே நேரத்தில் பொதுமக்கள் வந்து அந்த உரிய டைமுக்கு தங்கிட்ட அலுவலக வேலையாக இப்போ அரசாங்க உத்தியோகத்தர்கள் வந்து குறிப்பிட்ட டைமுக்கு தங்கிட்ட தளத்தை உத்தியோகத்துக்கு போகணும் அந்த நேரத்துக்கு போயிடாமல் இருக்கு. என்னன்னா பஸ் வந்து பிந்தி ஓடுது. மாற்றி அதுக்கு நேரத்தை போடக்கூடிய அவ்வளவு செய்துட்டான். இன்னொரு விஷயம் சொல்லப்படுதுன்னா பழைய பஸ்ஸுகள்ல ஓடுது அடிக்கடி பிரேக் டவுன் ஆகுது. அப்ப அதனால அரசாங்க உத்தியோகத்தரோட அல்லது பாடசாலை மாணவர்களோ உரிய நேரத்துக்கு தங்களுடைய பாடசாலைகள் அல்லது அரசாங்க உத்தியோகத்தர் வேலைக்கு போயிடாம உரிய நேரத்துக்கு போயிடாம பப்ளிக்கும் குறிப்பிட்ட டைமுக்கு போயிடாம. நானும் போனதான் அந்த பஸ்ல வந்து நான் பிள்ளைக்கு போயிடாம போது அது இல்ல இப்ப பலருக்கு கேட்கிறாங்க என்னட்டா சோற்று போட முடியுமோன்னு கேட்கிறாங்க மக்கள். ஏனெண்டா அவங்களுக்கு ஏரியின் பகுதிக்கு போனா எல்லா வசதியும் பிடிக்கலாம். அப்ப எங்கிட்ட மக்கள் கிட்ட கேள்வி கொடுத்ததுல இதுல இருந்து ஒரு சோற்றுக்கு ஒரு வருஷம் செஞ்ச விட்டு ஓடினா என்ன மாதிரி கேட்டு அதை செய்ய முடியுமா? இந்த டைம் வந்து போட கேட்குறீங்க. இல்ல இல்ல சோற்று புதுக்காடு தொடக்கம் கோவில் வரையான சிற்றுண்டி சேவை வழங்குது. ஏனண்டா என்ன சொல்லுங்க இல்ல இந்த ஏரியாவுக்கு போனா தாராளமா வசதி இருக்கும். அந்த இதுக்கு போற இடையில போற லேட் ஆகிறபடியா வந்து பாடசாலை பிள்ளைகளுக்கு டியூஷன் இதுகளுக்கு போற பிள்ளைகள் வேற இதுகளுக்கு போற பிரச்சனை அதுல இறங்கி நடந்து வரீங்க. அதுக்கான ஒரு சின்ன ஒரு ஷார்ட் சர்வீஸ் ஏதாவது பஸ் அரேஞ்ச் பண்ணி உங்களால இப்ப நாங்கள் இதுல முன்மொழிவா இப்படி ஒரு தேவை இருக்குது. முன்மொழிச்சு இதுல முடிவு எடுப்பா. நீங்கள் அதை கொண்டு அங்க கொடுத்து இதை செய்யக்கூடிய வசதி இருக்குதா அல்லது நாங்க கதைக்கிறாங்க வேடத்தோட. இப்ப நீங்க இப்ப இதுல முடிவெடுத்து இருக்குது ஒரு ஷார்ட் சர்வீஸ் பஸ் போட்டா நல்லது தானே மக்கள்கிட்ட வேண்டுகோள். முடிவு எடுத்து எங்களுக்கு பேர் வந்து வசதி இல்ல நாங்க இதுல வந்து நீங்க கேட்கிற கோரிக்கை அதான் இதுல வந்து மக்கள்கிட்ட முடிவு தானே தேவை. இதுல வந்து மக்கள் முடிவு ஷார்ட் சர்வீஸ் வந்து திருப்பப்படுறாங்க அதை கொடுப்பாங்க இல்ல முடிவு எடுப்பாங்க. அப்ப நான் நீங்கள் அதை கொண்டே பண்ணிட்டு போடுவீங்க அங்க ஷார்ட் சர்வீஸ் பஸ் தேவை இருக்கு. அப்ப அதை பிரேரிப்பாங்க. இதுல பிரேரிச்சு கொண்டு நீங்களும் கொடுங்க. நாங்க வந்து எங்களை பக்கத்தால சொல்றவங்க இதுல என்னன்னு சொன்னா இந்த பஸ் ஓடுற வருஷம் கொஞ்சம் நல்லதா ஓடுனா நல்ல அடிக்கடி பிழைக்கிறது இல்லாமல் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அதே சரியா ஓடலாம் சோற்றி போட்டாலும் ஓகே அதோட சேர்த்து இருக்கிற டைமுக்கு ஒரு அந்த கவனில் இருந்து 6 மணி வரைக்கும் வந்து நீங்க வந்து ஸ்கூலோட வந்து நிற்குது திரும்ப ஸ்கூல் சர்வீஸ் இங்க இருந்து முடியாது அங்க வந்தாலும் போறது. அந்த 7:30க்கு வர பஸ் எங்க போய் நிக்குது? 7:30க்கு எங்க போய் நிக்குது? கேவலுக்கு போகுதா? எல்லா பஸ்ஸுமே கேவலுக்கு போகுதா? கேவல் வரைக்கும் போகுதா? கட்டக்காட்டோட நிக்குது பரத்துல இருந்து வர்றதும் சரி அப்புறம் எடுத்து வர்றதும் சரி முழுமையா சிடிபி பஸ் இருக்காங்க ரூட் பண்ணி கேவல் அந்த போட்ட போடுறீங்க கேவில் பரத்துல கேவல் சால் பண்ண அதே கட்டக்காட்டோட நிக்குது. ரோட்டு பிரச்சனை இல்லை. ரோட்டு பஸ்ஸோட மாதிரி ஈஸி இருக்கு தனியார் பஸ் போகுது கேள்வி. இது வந்து கிட்டத்தட்ட நாங்களும் படிக்கிற காலத்துல இருந்து உங்களோட டிப்போவுக்கு உங்களை டிப்போவுக்கு பஞ்ச டிப்போவுக்கு வந்திருக்கோம். முடியும் சார் ஆளுநருக்கு கட்டணம் கொடுத்துருக்கோம். டிப்போவுக்கு கட்டணம் தந்திருக்கோம். முன்னாள் எம்பி நாளுக்கு கட்டணம் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு கிடைக்குது பதில் கிடைக்குது நாங்கள் ஓடுறோம் ஒரு 2 நாள் ஓடுறீங்க 3 நாள் திருப்பி விடுறீங்க. இல்ல வேறு வரைக்கும் போகணும் அந்த பேருந்து உங்களுக்கு அங்கே இருக்கிற மக்களும் பயன்படும். இல்ல என்ன சொல்லுங்க இதுல முதல் மீட்டிங் வரையில சரியோ இந்த மீட்டிங் வந்து வைக்கிறதுக்கு என்கிட்ட மக்கள்கிட்ட பிரச்சனை நிவர்த்தி செய்ததுதான். நீங்க முதல் மீட்டிங் வரையில தானே லெட்டரும் போட்டிருக்குது. இந்த மீட்டிங்ல ஒரு முடிவு மற்றது கட்டைக்காடு கருத்துத்துறை
கட்டக்கார விடுங்க பருத்து கேபிள் கடை போக்குவரத்து சபையாளிக்கு தானே அவையவர்கிட்ட வந்து நாங்கள் முகாமையாளர் நேரடியாக தொடர்பு கொண்டு அவையில கடன் கொடுத்தாங்க. அவைகளுக்கான காரணம் வந்து வீதி தகுதின்றது. அது அரசாங்கம் போட வேண்டிய வீதியை அரசாங்க பஸ்ஸை வந்து சொல்லி அது வீதி தகுதி. அந்த பஸ்ஸை நம்பி நிறைய பேர் அங்கே தேவையில் இருக்கிறோம் வந்து அவையில் ஒரு நாளுமே வந்து நித்திய வண்டியோ இல்லை கட்டக்காடு தம்பி அவையில் வேற இல்லை. மற்றது அந்த சோற்றித்தனம் விஷயம் இருக்குது. பிரைவேட் பஸ் வருது மற்ற தனியார் பேருந்து சங்கத்தோட கலந்து பண்ணுவாங்க. நீங்க மக்கள் அந்த அடிப்படையில் அந்த பேருந்து தான் அதிக அளவான 3 சேவையை வழங்கி கொண்டு வந்து அந்த சேவையை தேவையோட சேர்த்து இணைத்ததன் பிற்பாடு தற்சமயம் நாகர்கோவில் கிராமத்திலிருந்து உயர்கல்வி படிக்கிறதுக்காக காட்சி மேதை அடைந்து அம்மன் போன்ற பிரதேசங்களுக்கு இந்த பிள்ளைகள் 28 பிள்ளைகளுக்கு மேல அங்கிருந்து போகும். அதை விட நோயாளர், அதை விட அரசு உத்தியோகத்தர்கள், அதை விட இன்னும் மேலே ஆட்கள் என்று அனைவரும் தெரியும். அதுக்கு புறம்பா ஒரு பஸ் வேணும். ஆலமையில கர்ப்ப பஸ் நாகர்கோவிலுக்கு உள்ள வந்து ஏற்றி செல்லும் போது இந்த பஸ் அது விபத்துக்குள்ளாக சந்தர்ப்பம் இந்த விரைவில் இருக்கு. பள்ளிக்கூட பிள்ளைகளோட இருக்கு. எனவே நீங்கள் நாகர்கோவில் இருந்து அதாவது பாடசாலை பிள்ளைகளை இலக்கு வைத்து அந்த பஸ் சேவையை செய்தால் மிகவும் அந்த பெரியான நெருக்கடியை குறைப்பதாக இருக்கும். வளமையான இந்த பாரம்பரியமான இடம்பெற்ற அந்த சேவை 3 சேவையை நீங்கள் தந்தால் அது மிக பிரதானமாக நன்மையாக இருக்கும். அதே ஒரு கருத்தில் இருக்கும். பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு கல்விக்காக முன்னுரிமை கொடுத்து அந்த சேவையை தாங்க. எங்களுக்கு அந்த சின்ன பஸ் எங்களுக்கு இங்கே புது பஸ் வந்து நாங்கள் மேலிடத்துக்கு போய் கதைச்சு எங்களுக்காக ஒதுக்குறோம்னு சொல்லி அந்த புது பஸ்ஸை தந்தது. அந்த புது பஸ் சின்ன பஸ், அதால இடவசதி காணுன்ற காரணத்தால மீண்டும் பழைய பஸ்ஸை ஓடிக்கொண்டிருக்கு. இன்னைக்கு நாம் இந்த போன மாதத்துக்குள்ள 2 தடவை பழுதடைந்திருக்கு. அதே போல உள்ள வர்ற இல்லை. இங்க பிரதானமான பிரச்சனை தான் பண்டிகை பிள்ளைகள் அதிகமான கூடவா இல்லை, அந்த மதியம் வந்து கேபிளில் இருந்து வெளிக்கிற யாழ்ப்பாணத்துக்கு போகிற பஸ் வந்து சின்ன பஸ் தான் விட்டுதைக்கு நம்ம வந்து அதுக்கு பெரிய பஸ் விடுவோம். என்னன்னா பின்னேறம் போகிற டீசன் பிள்ளையா சரியான கிரௌட்டாக தான் அந்த பஸ் போகும். என்னடா தொங்கி கொண்டு போய் நம்ம வந்து இந்த ஒரு கிழமைக்கு முதல் நடந்த சம்பவம் 50ல இருந்து ஒரு 10 பிள்ளைகளை ஏற்காமல் விட்டுட்டு போயிட்டு பஸ். அந்த பெற்றார் கூப்பிட்டு சொல்லினா இந்த மோட்டார் பைக்ல ஏற்றி விட்டாங்க. வேற மோட்டார் பைக்ல ஏற்றி விட்டாங்க. இந்த மோட்டார் பைக்லயே ஒரு ஆள் மாற்றி 4 ஏற்றி கொண்டு போய் பாடசாலையில இறக்கி விட்டாரு. மக்கள் கூறாங்கல்ல இருக்குதான் பிரச்சனை. நம்மளுடைய பேர் வந்து சாரதிகள் இல்லாத டாக்டர் இருக்குது. இப்ப சாரதிகளை கூடுதலாக பார்க்கறதுக்கு தீர்மானிச்சிருக்கிறான். பெரிய பஸ்ஸும் கொண்டு கொடுக்க போறான். ஆனா இயன்றளவு இருக்கிற பிரச்சனைகள் இப்படி இருக்குதுன்னு நீங்கள் எழுத்து மூலமோ இதெல்லாம் கொடுத்துருக்கிறீங்களா? பஸ் டிரைவர்ஸ் எங்களுக்கு தெரியாதானே? சொல்லேதான் தெரியும். நாடு வாங்குறோம் பஸ் வேற போகுது. நாங்கள் அதுக்கான பஸ் இப்போ ஜாக்கிரதை கேட்குறான். தெரியும் ஏசி பஸ் கூட கேட்குறான். அப்ப இயன்றளவு தெரியும் இந்த பிரச்சனைகளை